தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்கமா. அதிபரா நான் இருக்கும்போது முன்னாள் அதிபர் நீங்களா பேசலாமா? செய்தியில் என்ன பார்த்தா பேசணும், உங்களை பற்றி வரலாமான்னு தலைவன் கொதிச்சு எழுந்திருக்காப்ல டொனால்ட் ட்ரம்ப். இதில் இம்பாக்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, ஏலியன்ஸை பற்றின விஷயங்களை உலக மக்கள் தெரிஞ்சுக்க போறீங்க, கமிங் சூன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். அமெரிக்காவை எவ்வளோ அதிபர்கள் ஆண்டு இருந்தாலும் மறக்க முடியாத ஒரு அதிபர்னா ட்ரம்ப்பை சொல்ல நினைக்காதீங்க. தலைவர் மறக்க முடியாதவர் தான், நல்ல விஷயங்களுக்காக கிடையாது. உங்க ரேட்டு புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இதில் ஒபாமா அவர்கள் நம்ம நீக்க மர அந்த இடத்துல வச்சிருக்கோம் லிஸ்ட்டில். ஏன்னா அவர் பதவியேற்ற காலகட்டம் இருக்குல்ல, அதுக்கு முந்தைய வருஷம் தான் உலகம் மிகப்பெரிய பொருளாதார அழிவை சந்திச்சிருந்த வருஷம். அதுக்கப்புறம் பொறுப்புக்கு வந்து அவர் பண்ண விஷயங்கள் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து மலைச்சிருக்கோம். அதுவும் ஆப்பிரிக்கன் அமெரிக்காவை ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அதிபரா இவர் தான். 2009 2017 வரைக்கும் இவர் அமெரிக்க அதிபராக இருந்தாரா. அந்த டைம்லேயே இவருக்கு நிறைய ஏலியன் சார்ந்த தகவல்கள் கிடைச்சிருக்கும். இந்த யூஎஸ் மிலிட்ரி ராணுவ தலைமையகம் இருக்குல்ல, பென்டகன், அவங்க பல கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன்ஸை பிரசிடென்ட் கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது இதுன்னு இவரும் சொல்லலை, நானும் சொல்லலை. ஆனால் பல பேரும் கான்ஸ்பிரசி தியரியை அவளுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் அவர் அப்போ பதில் சொல்லலை, இப்போ பதில் சொல்லியிருக்காரு. ஒபாமா அவர்கள் சமீபத்தில் போட்காஸ்ட்டில் பேசியிருந்தாருங்க. அந்த போட்காஸ்ட் என்ன சொன்னார், ஏலியன்ஸ் இருப்பது உண்மையேன்னு சொன்னார். ஒரு அமெரிக்க முன்னாள் அதிபர் இந்த விஷயத்த சொல்கிறதுனாலேயே பல பேருமே ரைட்டு, அப்போ இவர் கண்டிப்பாக அந்த ஏலியன்ஸோட கான்டாக்ட்லாம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தவர் அதுக்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாப்புல. ஏங்க, நான் ஏலியன்ஸை பார்த்ததெல்லாம் கிடையாது, நான் சந்திச்சதெல்லாம் எதுவுமே நடந்தது கிடையாது, ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏலியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பிரபஞ்சம் நம்ம நினச்சி பார்க்கறத விட ரொம்ப பெருசு. இங்கே பூமியில் நாம் உயிர்களாக இருக்கோம்னாக்கா மற்ற கிரகத்தில் கண்டிப்பாக இருப்பாங்களங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், ஏரியா 51 மனசில் வச்சு தான் நான் சொல்கிறதா பல பேர் நினைப்பீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. அதுவும் ஏரியா 51 தான் அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. அங்கே வச்சு ஏலியன் சார்ந்தும் ஏலியன் ஷிப்பு சார்ந்தும் நிறைய ரிசர்ச்லாம் போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே பார்க்கலைங்க. இன்னும் நீங்கள் நினைக்கலாம், அமெரிக்க அதிபர்கிட்ட மறைச்சிருக்கலாம் உங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அமெரிக்க அதிபர்கிட்ட இருந்து இப்போ ஏற்பட்ட விஷயங்கள்லாம் மறைக்க முடியாது, கண்டிப்பாக உங்கள் கவனத்துக்கு வந்துடும். ஸோ நான் அமெரிக்க அதிபராக இருக்கிற வரைக்கும் இது போல விஷயங்கள்லாம் நேரில் பார்த்ததும் கிடையாது, என் காதுக்கு வந்ததும் கிடையாதுன்னு ஒபாமா சொல்லியிருக்காரு. ஸோ ஏலியன்ஸ் இருக்குது, ஆனால் ஏரியா 51 சார்ந்து சொல்லப்படுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. புரிஞ்சிருச்சா? ஓகே, ரைட்டு. இந்த ஒரு விஷயத்த ஒபாமா சொன்னதுமே நம்ம ஊடகம் மட்டும் இல்லை, நிறைய ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் தலைப்புச் செய்தியே ஒபாமாவோட அந்த ஸ்டேட்மெண்ட் தான். இது எப்படி தெரியுமா இருக்கும், டொனால்ட் ட்ரம்ப் இப்போ அமெரிக்க அதிபர், ஆனால் அவரோட செய்திகளை விட அளவுக்கு அதிகமாக முன்னாள் அதிபர் ஒபாமாவோட செய்திகள் வந்துச்சுன்னு அப்படி இருக்கும். அவருக்கு அது ஈகோ ட்ரிகர் ஆகல ட்ரம்ப்புக்கு. கடைசியில் அதான் ஆயிடுச்சு போல இருக்கு. பிளட்டு குதிக்க ஆரம்பிச்சு தலைவனுக்கு ட்ரம்ப்புக்கு. மாவனை நான் அதிபராக இருக்கும்போது இன்னொரு அதிபரை பற்றி நீங்கள் பேசணும், முன்னாள் அதிபரை பற்றி நான் சொல்கிறதான் பிரேக்கிங் நியூஸாக வரணும், ஹெட்லைன்ஸாக வரணும், அதுக்கு இன்னொரு இடத்துல நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுவீங்களான்ட்டு தலைவன் குதிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. ரத்தம் பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு ஃபுல்லாக. ஒரு கட்டத்தில் ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, அவரெல்லாம் அதை பற்றி பேசியிருக்கக்கூடாது, ஒபாமா யார் இதை பற்றிலாம் சொல்கிறதுக்கு, அப்போ நான் அதுக்கு இருக்கேன் அப்படின்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டுமா, ஒரு பெரிய தவறை பண்ணிட்டார் ஒபாமா, வருத்தப்படுவார் கூடிய சீக்கிரமே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த ஏலியன்ஸ் இருக்கு இல்லை, அதெல்லாம் இங்கே வருது அங்கே போகுது, அதை பற்றிலாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நான் ஒன்று பண்ணுறேன், இந்த யூஎஸ் ஏஜென்சிஸ் இருக்குல்ல, அதில் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே சேர்த்தே சொல்கிறேன், இவங்க எல்லாருக்கும் நான் ஒரு ஆர்டரை இஷ்யூ பண்ணிட்டேன். அந்த விஷயத்தை இப்போ தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டேன். ஒபாமாவோட அந்த போட்காஸ்ட் அவர் பார்த்தா என்னவோ ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அவங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏலியன் சம்மந்தமான விஷயங்கள், இந்த யூஎஃப்ஓ யூஏபி இது சம்மந்தமான நிகழ்வுகள், இதை பற்றி எவ்வளோ விசாரணை பண்ணியிருப்பாங்க நம்ம அதிகாரிகளாம் ஏஜென்சிஸ்லாம், அது எல்லாத்தையும் இந்த கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன் நம்ம பாதுகாத்துட்டு போல, அது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் எல்லா ஏஜென்சிஸ்க்கும் உத்தரவு பிறப்பிச்சிட்டேன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஒபாமா பேசின விஷயம் எந்த அளவுக்கு அமெரிக்க அதிபர் ரியாக்ட் பண்ண வச்சிருக்கு பார்த்தீங்களா. கிரெடிட்ஸ் அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், உங்களை பற்றி பேசலாம், என்னை பற்றி பேசலாம், எனக்கு தான் கிரெடிட்ஸ் வரணும்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதோட ட்ரம்ப் எடுத்துலாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாப்புல, இந்த ஏலியன் சம்மந்தமான விஷயங்கள், யூஎஃப்ஓ யூஏபி சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலி காம்ப்ளெக்ஸாக இருக்கும், புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
நீங்கள் என்ன பாருங்களேன் அப்படின்னு நம்மளை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பர்சுவேட் பண்ணி விட்டுருக்க மாதிரி இருக்குது டொனால்ட் ட்ரம்ப். அதாவது இருக்கிறதெல்லாம் விட்டு ஏலியன்ஸை பற்றி எல்லாம் பேசுங்கன்னு அவர் ஏதோ மறைமுகமாக நம்மளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. ஓகே ரைட்டு. ஆக்சுவலாக இந்த ஏலியன்ஸ் பற்றின ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் நிறைய இருக்கும், அதையும் பார்த்து தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஏலியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா சார் இருக்கா இல்லையான்னு கேட்டால் அதுக்கான பதில் ட்ரம்ப் டைரெக்டாக சொல்ல மாட்டாரு, எனக்கு எல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி ஈஸியாக கடந்துட்டு போயிடுறாரு. அப்படி இருக்கும்போது எதுக்காக இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் இருக்கும், ஹைலி காம்ப்ளெக்ஸு, இது இருக்கும் அது இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னா ட்ரம்ப் சொல்லணும். முரண்பாடாக இருக்குல்ல. அவருக்கு இந்த விஷயங்களை தெரியாமல் இவ்வளோ சொல்லியிருக்க முடியும். ஆக்சுவலாக ஏலியன்ஸ் சார்ந்து நான் உலகத்துக்கு அறிவிக்க போகிறேன்னு டொனால்ட் ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் டென்யூர் இருக்குல்ல அமெரிக்க அதிபரா, அந்த டென்யூர் முடியறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். அதுக்கப்புறம் அவருக்கு ஆட்சிக்கு வர முடியலையா, பைடன் வந்துட்டாரா, அதுக்கப்புறம் தான் ட்ரம்ப் இப்போ திரும்ப ஆட்சிக்கு வந்திருக்காரா. இப்போ இந்த அளவுக்கு கான்ட்ராஸ்டாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவர் தோட பேசாமல் விட்டுருக்கலாம், ஆனால் விதை போட்டது ஒபாமா மாதிரி ஆயிடுச்சுல, பேசாமல் என்ன பண்ணுறது. ரைட்டு. 2017 வருஷம் இந்த பென்டகனோட சீக்ரெட் ப்ரோக்ராம் ஒன்று பெருசாக போயிட்டு இருக்கிறதா நிறைய தகவல்கள் வெளியே வர ஆரம்பிச்சது. சில பைலட்ஸ் அப்புறம் இந்த யூஎஸ் மிலிட்ரி அஃபிஷியல்ஸ்லாம் சேர்ந்து டெஸ்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களாம் சொன்னாங்க, நிறைய கேள்விகள் கேட்குறாங்க, அதுக்கெல்லாம் சொன்னாங்க ஆமாங்க இந்த டைமில் இது நடந்துச்சு நாங்கள் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி. அப்போ ஒருத்தவங்க கேட்டாங்க, ஏங்க நீங்கள் உண்மையிலேயே யூஎஃப்ஓ நிகழ்வை உங்கள் சர்வீஸில் பார்த்தீங்களான்னு கேட்குறப்ப அதுக்கு அவங்களாம் அடித்து சொன்ன பதில் என்ன தெரியுமா, நாங்கள் அது யூஎஃப்ஓ அப்படின்லாம் டேர்ம் பண்ண முடியாது, பட் ஸ்ட்ரேஞ்சான ஆப்ஜெக்ட்ஸ் வானத்தில் பறந்ததை நாங்கள் பார்த்தோன்னு டெஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க 2017. அதை கேட்டு அப்போ எல்லாம் அரண்டாங்க. அப்படியா இவங்களே சொல்கிறாங்கனாக்கா சம்திங் ஏதோ பார்த்துருப்பாங்கன்னு. ப்ரோ அவங்க விமான ஹெலிகாப்டர் பறக்கிறத வச்சுட்டு சொல்லியிருக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா நம்மளை விட அவங்களுக்கு அந்த துறையில் ரொம்ப எக்ஸ்பர்டிஸ் அதிகம். ஸோ இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகே ரைட்டு. 2022 வருஷம் காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா கடந்த 50 வருஷம் இல்லாத அளவுக்கு யூஎஃப்ஓ பற்றின ஹியரிங் முறையாக கொண்டு வரப்பட்டுச்சு அமெரிக்க காங்கிரஸில். அப்போ பார்த்தீங்கன்னா பென்டகன் ஒரு விஷயத்தை ப்ராமிஸ் பண்ணாங்க, ஏங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ரொம்ப வெளிப்படைத்தன்மை தான் செயல்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெடிக்கேட்டடாக ஒரு ஆஃபீஸை உருவாக்குனாங்க. அதாவது யூஎஃப்ஓ சம்பந்தமான ரிப்போர்ட்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் பதிவு பண்ணுறது, அதை கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்டாக அவங்க உள்ளுக்குள்ளே விசாரணை பண்ணுறது, இதை பற்றி ஃபுல்லாக டெடிக்கேட்டாக கொண்டு போகணுன்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருந்தாங்க 2022. இது என்ன பிரமாதம், 2024 பென்டகன் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. அதில் என்ன சொன்னாங்க, ஏங்க இந்த ஏலியன்ஸ் அமெரிக்க அரசோடு தொடர்பு படிச்சு அதுன்னு பல பேர் சொல்கிறாங்களே, அதெல்லாம் நம்பாதீங்க, அதுக்கு ஆதாரங்கள் எதுவும் எங்ககிட்ட கிடையாதுன்னு திட்டவட்டமாக அந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்போது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு 2024. அதுக்கப்புறம் மறுப்பு கொடுத்தாங்க. நிறைய யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஆர்டினரி ஆப்ஜெக்ட்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த அமெரிக்கன் பைலட்ஸும் இந்த யூஎஸ் மிலிட்டரியில் இருக்க சில அஃபிஷியல்ஸும் அது ஆர்டினரி ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரிலாம் சொல்லலை. ஸோ ரெண்டு பக்கம் கான்ட்ராஸ்டாக இருக்குல்ல. இந்த ஏலியன்ஸை பற்றி அந்த நாட்டில் பேசுகிறாங்க இந்த நாட்டில் பேசுகிறான்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அந்த ஏக்கத்தை கொஞ்சம் போக்குற வகையில் நம்ம நாட்டில் இது சார்ந்து ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சந்திரயான் 3 மிஷன் சார்ந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் பல பேருக்கு இருக்குது. அதை பற்றி இங்கே ரிவீல் பண்ணுறேன்னு கலாம் சாரோட அட்வைசர் இருக்கார்ல பொன்ராஜ் அவர்கள், அவங்க கிட்ட ஒரு முறை பேட்டி எடுக்கும் போது இந்த சந்திரயான் 3 மிஷனை பற்றி அவர் சில விஷயங்களை சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக நான் பேசுவேட் பண்ண ஒரு கேள்வி தான், அவர் அந்த பதிலை வாங்குறதுக்காக இந்த ஏலியன் சார்ந்த விஷயத்தை பற்றி கேட்கும் போது தான் அவர் டீட்டெயிலாக அதை பற்றி சொல்லியிருந்தாருங்க. அதாவது மற்ற கிரகங்கள் சார்ந்து நம்ம போகிறது உயிர்களை பார்க்க தான், நிலவு சார்ந்து ஆரம்பத்தில் போனதுக்கும் ஒரு முக்கிய காரணமாக உயிர்கள் இருக்கான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இருந்துச்சு. இதெல்லாம் சார்ந்து பொன்ராஜ் அவர்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் தெளிவாக போய் கேளுங்க. ஒரு பக்கம் மேற்குலக நாடுகளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வேற்று கிரகவாசிகள்னு ஒரு விஷயத்தை பற்றி பெருசாக பேசுகிறாங்க, ஃபுல்லாக அவங்க ரிசர்ச்னு பயங்கரமாக போயிட்டாங்க, தனி அமைப்புகளை கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாலையும் நீங்கள் முக்கியமான ஆய்வாளர்களை போய் கேட்டிங்க அப்படின்னா ஒரு வேளை இருக்கலாங்க, சந்திராயன் மிஷன் கூட வேறு கிரகத்தில் ஒரு உயிர் தென்படுத்தினா அது ஒரு ஆய்வாக பயன்படுத்தலாம், அது கூட இருக்கலாம் அவங்களோட நோக்கமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அசம்ஷனா நீங்கள் சொல்லுங்கள் சார், சந்திராயன் 3 மிஷன் அப்படின்றது ஒன்லி நம்மளோட கௌரவத்தை பறைசாற்ற மாதிரி மட்டும் இருக்க போதா, இல்லை வேறு உயிர்கள் அந்த கிரகத்தில் இருக்கிற சம்பந்தமான ஆய்வை மேற்கொள்ளுமா? சந்திராயன் 3 மிஷன் பியூர்லி டெக்னாலஜிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர். இந்தியாவிற்கு மூணில் தரையிறங்கக்கூடிய வல்லமை வந்திருக்கிறது என்பதை டெமான்ஸ்ட்ரேட் உலகத்திற்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய முதல் முயற்சி அதான், ஃபஸ்ட்டு நோக்கம் அது. இரண்டாவது நோக்கம் என்ன அப்படின்னா மினரல்ஸ் எப்படி இருக்காங்க, அங்கே மினரல் டெபாசிட்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன மினரல்ஸ் கிடைக்குது என்பதை அறிவதற்கு லேசர் பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இருக்குது. அது மினரலை இப்போ இந்த மினரல் இருக்குன்னா இந்த மினரலை லேசர் பீமை பாய்ச்சி அதை உடச்சி அதிலேருந்து வரக்கூடிய கேஸை பார்த்து அந்த கேஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்பெக்ட்ரத்தை எடுத்து அந்த ஸ்பெக்ட்ரத்துலேருந்து இது இன்னும் மினரல் அப்படின்ற கண்டுபிடிக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் அங்கே உள்ளே இருக்குது. 14 நாளில் இது நடக்கும். ரெண்டாவது. மூணாவது, நம்ம சீஸ்மிக் அண்ட் தெர்மல் அண்ட் அயானிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த மூன்
ஆன் த சர்ஃபேஸ் அண்ட் அண்டர் த சர்ஃபேஸ் இருக்கா, அதனுடைய கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்குது, சைஸ்மிக் கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்குது, தெர்மல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது, அயானிக் கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்குது, இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸும் மூணில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் என்ன மாதிரி இருக்குது என்பதை கண்டறிவதற்கான எக்ஸ்பெரிமெண்ட்டு. அதாவது செவ்வாயில் பர்சவரன்ஸ் பண்ணுறத மூணில் நம்மளோட ரோவர் நம்ம ரோவர் பண்ணுது. அப்போ அடுத்து வந்து லைஃப் இருக்கா, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கா, வாட்டர் இருக்கு அப்படின்னு நினைச்சா அந்த வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள மைக்ரோ ஆர்கானிசம் இருப்பதற்கு பாசிபிலிட்டி இருக்கும். அப்போ மைக்ரோ ஆர்கானிசத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து ஒரு செல் உயிரி வரும், அமீபா வரும், 2 செல் உயிரி வரும், அப்புறம் மல்டி செல் ஆர்கானிசம்ஸ் உருவாகும். அப்போ மல்டி செல் ஆர்கானிசம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா வேற ஏலியன்ஸ் இருப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா நிலால தண்ணி இருக்குன்னு முதல்ல சொன்ன நாடு நம்ம இந்தியா தான். சந்திரயான் 1ல், சந்திரயான் 3ல் இப்போ பல பேரோட எதிர்பார்ப்பே ஒருவேளை ஏலியன்ஸ்ன்ற ஒரு விஷயம் உண்மையிலே இருக்குன்னு உலகத்துக்கு முதல்ல சொல்கிற நாடா இந்தியா இருக்குமோன்னு சொல்லிட்டு. இதில் உங்களோட கணிப்பு சார்? ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. எல்லாமே வந்து கற்பனை கதைகள் தான் அதிகமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய, உண்மையான ஏலியன்ஸ் இருக்குன்னு யாரும் பார்த்தது கிடையாது. ஓகே, அதை சயின்டிஃபிக்காக இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணதும் கிடையாது. இன்னும் நம்ம வந்து நம்ம மில்கி வே கேலக்சியில் தான் இருக்கோம். இன்னும் எத்தனையோ கேலக்ஸி இருக்குது. எந்த கேலக்சியில் உயிர் வாழக்கூடிய, உயிர் த்ரைவ் ஆகக்கூடிய கண்டிஷன் இருக்குன்னு தெரியாது. நம்ம மில்கி வே கேலக்சியில் இருக்கிற சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய 8 பிளானட்லேயும் இதுவரைக்கும் வந்த ஆய்வின்படி, இதுவரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச, நம்ம விஞ்ஞானிகளுக்கு தெரிஞ்ச ஆய்வின்படி உயிர் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ தண்ணி இருக்குது, நிலவில் தண்ணி இருக்கிறத இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மார்ஸுக்கு ரோவர் அனுப்பி இது வரைக்கும் வந்து அங்கே வந்து ஆறு ஓடுறன்ற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்களே ஒழிய ரியலாக ஆறு ஓடுதான்னு தெரியாது, எங்கே இறங்கியிருக்குன்னு தெரியாது. இப்போ இந்தியாவில் நீங்கள் வந்து பாலைவனத்தில் இறங்கிட்டு மரம் இருக்கான்னு தேடினீங்கன்னா கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ அது மாதிரி வந்து எந்த இடத்துல இறங்குறோம், எவ்வளோ தூரம் மேப் பண்ணுறோம், எவ்வளோ தூரம் கண்டுபிடிக்கணுன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் உயிர் வாழக்கூடிய கண்டிஷன் இருக்கக்கூடிய ஒரே இடம் வந்து எர்த்து தான். அது அட்மாஸ்பியர், அந்த உயிரெலாம் வாழக்கூடிய ஆக்சிஜன் இருக்குது, எல்லாமே இருக்குது, அட்மாஸ்பியருக்கு இருக்குது, லைட் இருக்குது, எல்லாமே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் இங்கே தான் இருக்குது. இதே மாதிரி கண்டிஷன்ஸ் வேறு இடத்துல இருக்கான்றதை இன்னும் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்கான சூழல் ஏற்பட்டுச்சுன்னா இருக்காங்களா இல்லையான்றது தெரியும். ஆனால் உங்களுக்காக நம்பிக்கை இருக்கா சார் இந்த ஏலியன் சம்பந்தமான ஆய்வுகள், ரிசர்ச் இது போலலாம்? சயின்ஸே நம்பிக்கை தான். பார்த்தால் தான் நம்புவேன் என்பது பகுத்தறிவு, நம்பினால் தான் பார்க்க முடியும் என்பது விஞ்ஞான அறிவு, மெய்ஞான அறிவு. ஓகே, நீ நம்பினா தான் பார்க்க முடியும். நீங்கள் நம்புறீங்களா? ஆமாம், நிலவில் தண்ணி இருக்குன்னு நம்பி தானே போனோம். ஏலியன்ஸ் சம்பந்தமாக அது ஆனால் ஏலியன்ஸ் நம்மளமா இருக்குன்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணி இது எங்கே இருக்குன்னு தேடுறதுக்கான ஒரு மிஷன் வேணும். அதுக்கு பணம் ஒதுக்கணும், அதுக்கு பட்ஜெட் ஒதுக்கணும். இதுக்கு ஒதுக்க மாட்டாங்க. அப்போ எது இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு இப்போ இம்மீடியட் தேவையான மினரல் வேணும், ஹீலியம் 3 வேணும், அங்கே ரிசர்ச்சில் அங்கே எப்படி த்ரைவ் ஆகுதுன்னு தெரியணும். அப்போ இத்தனையும் நம்ம பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு இங்கே கிரவுண்டில் என்னன்னு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசு ஒரு வினா இருக்குது. முடிஞ்ச அதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். ஏலியன் ஃபைல்ஸ் ஒன்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எப்ஷன் ஃபைல்ஸை நம்ம அப்படியே மறந்துடுவோம்ல. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.